ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி. பார்க்கறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சட்னி பண்ண போகிறோம். அது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸோ குழந்தைங்கள்லாம் கீரையை சாப்பிட வைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். அதுவும் முருங்கைக்கீரை அப்படின்னா நிறைய பசங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி சட்னி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அது தெரியவும் தெரியாது கீரை அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான ஒரு சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு வானல் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வெறுமனே நம்ம ஆயிலில் எதுவும் போடாமல் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அதுலேயே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது மூணுத்தையும் நல்லா வறுத்துக்க போகிறோம். நல்லா வறுந்துருச்சு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வறுந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிலே 2 ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலையும் சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு மாதிரி ட்ரை ரோஸ்ட்டு தான், அதனால் நல்லா ட்ரையாக வறுத்துக்க போகிறோம். இதில் எண்ணெய் எதுவுமே நம்ம போடலை. ஸோ எந்தளவுக்கு நம்ம எண்ணெயை சேர்க்காமல் இதில் நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு ஹெல்த்தியும் கூட. ஸோ வயசானவங்களுக்கும் ரொம்ப நல்லது. அவ்வளோதான், இந்த மாதிரி ட்ரையாக வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் ஒரு வானல் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அதில் கடுகு சேர்த்து தாளிச்சுக்க போகிறோம். இதுலேயே நான் ஒரு பவுல் அளவுக்கு முருங்கைக்கீரையை எடுத்து அதில் அந்த காம்புலாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பவுல் அளவுக்கு. அவ்வளோதான், இதையும் நம்ம அந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கான சட்னி. இது கரெக்டாக ரெடியாக இருக்கும் ஒரு வேளைக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் நான் ஒரு கப் மட்டும் எடுத்திருக்கேன் இந்த முருங்கைக்கீரை. இது நல்லா இந்த மாதிரி சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். கீரை எல்லாமே எப்போவுமே லோ ஃப்ளேமில் சமைச்சா தான் அதில் தேவையான நியூட்ரியன்ஸ்லாம் அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், கீரை ஓரளவுக்கு நல்லா உங்களுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 2 பீஸ் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 2 பீஸ் தேங்காய் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி. இது பாருங்கள், இந்தளவுக்கு பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ண மறந்துட்டேன். இந்தளவுக்கு புளி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதையும் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுக்க போகிறோம். ஸோ இந்தளவுக்கு தண்ணி விட்டு அதில் டிப் பண்ணுற அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ அந்த தேங்காய் நல்லா கட் பண்ணி அதை நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். 2 பீஸ் அளவுக்கு தேங்காய் இருந்தால் போதும். அதுலேயே நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த மிளகாய், பருப்பு, அதுக்கப்புறம் சீரகம், அது எல்லாத்தையும் அதுலேயே நம்ம போட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் போடுறேன். இந்த அளவுக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. எப்போவுமே நம்ம அந்த பருப்பு தேங்காய்லாம் போடுறோன்னா அதை தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கலாம். அந்த எந்த துவையல்லாம் செய்யும் போது கூட அப்போ தான் உங்களுக்கு அதனோட அந்த பதம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கீரை நல்லா ஆறிடுச்சு. அந்த கீரையை நம்ம அதிலையே சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இப்போ இதிலையே நான் 1 கப் அளவுக்கு தண்ணி, அந்த கீரை எடுத்து அந்த அதே அளவு கப் தண்ணி, அந்த அளவுக்கு. ஸோ 1 கப் அளவுக்கு நான் இதில் தண்ணி சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுட்டோம். அவ்வளோதான், இது நம்ம மிக்சியில் நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த பதம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கலரும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சூப்பரான ஒரு பச்சை கலர் சட்னி. அவ்வளோதான், இதை நம்ம ஏற்கனவே இதில் கடுகு நம்ம சேர்த்து தாளிச்சிருக்கோம். இப்படியே கூட நீங்கள் வேணும்னா சாப்பிட்டுக்கலாம். இல்லை திரும்ப நம்ம கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு, அது கொஞ்சம் டேஸ்ட்டும் கூடும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அதில் கடுகு, சீரகம்,
அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பீஸ் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிட்டு அதில் அந்த சட்னியில் நம்ம கொட்டிக்கலாம். மேலே வந்து பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், தாளிச்சாச்சு. இப்போ இதை வந்து அந்த சட்னியிலே நம்ம வந்து போட்டுற போகிறோம். அவ்வளோதான், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லான ஒரு க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான சட்னி கூட. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.